அதுலயும் இந்த சனி வக்ரமானதுல இருந்து எங்க போய் பொண்ணு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க போய் மாப்பிள்ளை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு பகுதியினர். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொலிச்சலூர் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு பக்கத்துல சனிக்கான திருத்தலம் ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் தனி சன்னதியில அமர்ந்திருக்கார். இங்க சனி பகவான் தனி சன்னதியில அமர்ந்திருக்கார். இவரை போய் திருமணமாகாதவங்க இந்த வக்ரகாலங்கள்ல வழிபட்டா திருமணம் உண்டாகிறதோட புதிய வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்கள்ல சொல்றாங்க. அப்ப இதை விட இன்னும் முக்கியமான விஷயம், இப்ப வக்ரமானதுல இருந்து வீட்டுல நோய் தொந்தரவு வந்துகிட்டே இருக்குங்க. மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்கு. எங்களால அதை சமாளிக்கவே முடியல. ஒன்று எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் போயிடுது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிடுது, என் குழந்தைங்களுக்கு முடியாமல் போகுது. இப்படிலாம் சொல்கிறவங்க சரியாக சொல்லணும்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னிக்கு பக்கத்தில் வில்லங்குளம் சொல்லி அங்கே ஒரு சனி பகவானுக்கான திருத்தலம் இருக்குது. நாம் இங்கே போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள நோய் பிரச்சனைகள் தீரும். ஏன் அப்படின்னா அந்த இடம் சனி பகவான் ஊன நிவர்த்தி பெற்ற இடம். சனி பகவான் ஊன நிவர்த்தி பெற்ற இடம். அதாவது சனி பகவான் ஊனமானதுக்கு நிறைய கதைகள் உண்டு. இருந்தாலும் அவருடைய உடல் ஊனம் நீங்க இடங்கிறதுனால நோய் பிணிகளை இவர் இங்கே சரி பண்ணி கொடுக்கிறார். வக்ரகாலங்களில் இந்த வழிபாடு இன்னும் மேம்படும். இதெல்லாம் போக பொதுவாகவே தொழில் சார்ந்த பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு. இந்த வக்ரகாலங்களில் அதை என்னால் நடத்தவே முடியல இப்படி சொல்றவங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விவசாயத்தில் வளர்ச்சியே இல்லை, அதுவும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க. ஒரு கால்நடை இது மாதிரி வளர்ப்பு பிராணிகளால் எங்களால் வளர்ச்சியை காண முடியல, வீட்டில் இருந்தால் அதால் நோய் வருது, கால்நடைகள் பாதிப்பு வருது அப்படின்னா இவங்க எல்லாரும் தேனி மாவட்டத்தில் உள்ள கொச்சனூர் சனி பகவானை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு. அப்போ பாதிப்புகள் தகுந்தவாறு ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது சிறப்பு. பொதுவாகவே சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா 8 எள்விளக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை தவிர்த்து அதாவது சாதம் வைத்து காகத்துக்கு வச்சா இன்னும் சிறப்பு. அதுலேயும் இளம் வயதினருக்கு 7.5 சனி நடந்தது அப்படின்னா சபரிமலை போயிட்டு வர்றது சிறப்பு. இப்படியெல்லாம் முறையான வழிபாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த வக்ர சனியோடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது போல நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் ஆள எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.